சென்னை எழும்பூர்ல காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்துல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எழும்பூர் புதுப்பேட்டை ஆயுதப்படையில காவல்துறை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த ராஜாராமன் என்பவர் கடந்த வாரம் எழும்பூர் பகுதியில மர்ம நபர்களால தாக்கப்பட்டாரு. மது போதையில இருந்த ஒரு கும்பல் தாக்கியதுல பலத்த காயமடைந்த அவரு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. பொதுவெளியில நடந்த தாக்குதல் சம்பவத்துல காவல்துறை அதிகாரி ஒருவரே உயிரிழக்கும் அளவுக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாகி விட்டதா கூறி எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சம்பவத்துக்கு காரணமானவங்க உடனடியா கைது செய்யப்படணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. கடந்த சில தினங்களா குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த சம்பவம் தொடர்பா 2 பேரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. உயிரிழந்த ராஜாராமனுடைய நண்பர்களான ராக்கி என்கிற ராகேஷ், ஐயப்பன் என்கிற சரத்குமார் ஆகியோரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜாராமனுக்கும் மது போதையில இருந்த ராக்கி மற்றும் ஐயப்பன் ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறுல ராஜாராமன் சரமாரியா தாக்கப்பட்டதா விசாரணையில தெரிய வந்திருக்கு.